ஏனென்றால் வாக்காளர் என்பவர் தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடுகின்ற ஒரு இயந்திரம் அல்ல. ஆண்டுதோறும் 5 ஆண்டுதோறும் தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகளில் ஒன்று விடுபட்ட வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு சரியான முகவரியிட்டு அடையாள அட்டை தர வேண்டும். இன்றைக்கு எக்ஸ்க்ளூஷன் என்று சொல்லுவார்கள். பல்வேறு வகையான வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், மகளிர், மாணவர்கள், 18 வயதிற்கு மேற்பட்ட பாட்டாளி, தொழிலாளி, விவசாயி, இப்படி பல்வேறு அடையாளங்களில் மனிதன் காணப்பட்டாலும் அனைத்து நபர்களும் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை வாக்காளர், ஓட்டர். அந்த ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இறந்து போன வாக்காளர்களை இன்னும் நீக்கவில்லை. ஏற்கனவே 2 வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய நபர்களில் ஒரு வாக்கை அவரிடமிருந்து பறிக்கவில்லை. வேறு மாநிலத்திலிருந்து இந்த மாநிலத்திற்குள் வந்து அந்த மாநிலத்திலும் வாக்கு வைத்திருக்கிறார், வாக்காளர் அட்டை. இந்த மாநிலத்திலும் வாக்காளர் அட்டை வைத்திருக்கிறார். இரட்டை வாக்குரிமை தருவதற்கு நீங்கள் என்ன இங்கிலாந்து அரசையா நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், அல்லது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இரட்டை வாக்குரிமை தருவதற்கு? இதையெல்லாம் கேள்விகளாக முன்வைக்கின்றோம். தேர்தல் ஆணையம் இனியாவது திருந்த வேண்டும். வாக்காளர்களை அழைத்து, வாக்காளர் மன்றங்களை அழைத்து, அந்த வாக்காளர்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் தேர்தலை அனௌன்ஸ் பண்ணணும். ஏதோ தேர்தலை நீங்கள் நடத்துகிறீங்க, நாங்கள் திருவிழா மாதிரி வந்து கோயில் கொடைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்து முண்டாசு கட்டிட்டு வந்து ஒரு நாள் ஓட்டு போட்டுட்டு யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது எங்கள் வேலை இல்லை. we have a right to elect a correct person. To elect a correct person, election commission must prompt and proper. அது இல்லை, தேர்தல் ஆணையத்தில் அது இல்லை. 3 நபர்கள் ஏசி அறைக்குள்ளே உட்காந்து நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க எத்தனாம் தேதி தேர்தல் நடத்தணும்னு. அந்த தேர்தல் நடத்தணும்னு நீங்கள் தேதியை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டத்தை போடுறீங்க. அதுலேயே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மட்டும் கூப்பிடுறீங்க. ஏன் வாக்காளர் மன்றங்களை அழைப்பதில்லை? வாக்காளர் மன்றங்களை அழைக்கணும். இந்தியா முழுவதும் வாக்காளர் மன்றங்களை தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க, மத்திய அரசில் பதிவு பண்ணியிருக்காங்க, மாநில அரசில் பதிவு பண்ணியிருக்காங்க. தன்னார்வமாக இந்தியா முழுவதும் வாக்காளர் விழிப்புணர்வு மன்றங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன. அவங்களையே நீங்கள் வந்து ஆலோசனைக்கு அழைக்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் வச்சது சர்வாதிகாரம், நீங்கள் வச்சது எதேச்சதிகாரம். ஏதோ ஒரு 5 கட்சியை கூப்பிடுவோம், அவங்க கட்சி சின்னத்தை மட்டும் வரிசையாக நீங்கள் வச்சுக்கிடுவோம். அந்த கட்சியில் மட்டும் வாக்காளர் வந்து ஓட்டு போடணும். 1வது ஆள் இவர், 2வது ஆள் இவர், 3வது ஆள் இவர். எதுக்குமே உனக்கு பிடிக்கலையா, வெறுப்பாக இருக்கா, கடைசியாக நோட்டான ஒரு பட்டன் வச்சுருப்போம், அந்த பட்டனில் போட முடிஞ்சால் போடு, இல்லைன்னா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு மறைமுகமாக வாக்காளர்களை புறக்கணிக்கின்ற